ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் எடுத்து நீங்கள் வெயிட் லாஸ், வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். எனக்கு ஒருத்தவங்க கால் பண்ணாங்க, சார் நான் ஹெர்பலைஃப் ஃபுட்டு எடுத்துகிட்ருக்கேன், எனக்கு வெயிட் லாஸே ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு நான் கேட்டேன், நீங்கள் மார்னிங் நைட்டு கரெக்டாக ஷேக் எடுக்கிறீங்களா, மதியம் லஞ்ச் எடுக்கிறீங்களா, நைட்டு கரெக்டாக ஷேக் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன ஆன்சர் பண்ணாங்க அப்படின்னா, நான் பார்த்தீங்கன்னா மார்னிங் மட்டும்தான் சார் ஷேக் எடுக்கிறேன், ஆஃப்டர்நூன் லஞ்ச் எடுக்கிறேன், நைட்டு டின்னர் எடுத்துக்கிறேன், நான் நைட்டில் ஷேக் குடிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கம்பல்சரி இதே மாதிரி நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா 2 டைம்ஸ் ஷேக் எடுத்துக்கணும், மதியம் மட்டும் ஹெல்த்தி மீல்ஸ் எடுத்துக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, மார்னிங் மட்டும் ஷேக் எடுத்துகிட்டு மதியம் நைட்டு ஃபுட்டு எடுத்துக்கிறீங்க. ஃபுட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாமே இது தெரிஞ்சுக்கோங்க. அப்போனா தான் உங்கள் வெயிட் லாஸ் கோலை அச்சீவ் பண்ண முடியும். இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மார்னிங் ஷேக் எடுத்துடுறாங்க, சார் எனக்கு ஒரு 11 மணிக்கு 12 மணிக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் எடுத்துக்கிறாங்க. இன்னும் சில பேர் சாப்பாடு கூட சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி வெயிட் லாஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா 8 மணிக்கு நீங்கள் ஷேக் எடுக்கிறீங்க, 8 to 1 இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பசிக்குது அப்படின்னா வாட்டர் எடுக்கணும், இல்லை அப்படின்னா கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். அது எந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல இருக்கிற என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்ச் எடுத்துக்கணும். எந்த மாதிரி லஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி லஞ்ச் அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. கம்பல்சரி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்கிற நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். ரைஸ் கம்மியாக எடுக்கணும், ஒயிட் ரைஸ் மட்டும்தான் எடுக்கணும். வெஜிடபிள்ஸ் எடுக்கணும். கீரை கம்பல்சரி உங்கள் பிளேட்டில் இருக்கணும். எக்கு எடுத்துக்கணும். இது எல்லாமே உங்கள் பிளேட்டில் வச்சு நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் பாடிக்கு நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் பார்த்திங்கன்னா கிடைக்கும். அது மூலிமா ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரியாணி எடுத்துக்கிறீங்க, இல்லை ஃப்ரைட் ரைஸ் எடுத்துக்கிறீங்க, தயிர் சாதம் எடுத்துக்கிறீங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி கேலரி அதிகமாக இருக்கிற ஃபுட்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ண முடியாது. நீங்கள் லோ கேலரி ஃபுட்டாக எடுத்துக்கணும், ஹை நியூட்ரிஷன் அந்த ஃபுட்டில் இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண முடியும். இன்னும் சில பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நான் ஆஃப்டர்நூன் லஞ்ச் முடிச்சிடுறேன், ஆனால் எனக்கு சீக்கிரமாக பசி எடுத்துருது, ஒரு 4-5 மணிக்கெலாம் எனக்கு பசி எடுத்துருது, நான் அப்போ பார்த்தீங்கன்னா எதனா சாப்பிடணும் போல் இருக்குது, எதனா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறீங்க. கம்பல்சரி உங்கள் பசித்தன்மையை கண்ட்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். இன்னும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு பசி எடுக்குது அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். நிறைய பேர் இது தெரியாமல் பசிக்குது, நம்ம எதனா சாப்பிட்ணுன்னு சொல்லி சாப்பிட்றீங்க. உங்களுக்கு பசிக்கிறப்ப தான் உங்கள் பாடியிலேருந்து வெயிட் லாஸ் ப்ராசஸ் நடக்கும். நீங்கள் எதனா சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் ஆகும். பசிக்கும் போது எதுவுமே எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் 8 மணிக்கு ஷேக் எடுக்கணும். எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க, சார் மார்னிங் மட்டும் தானே ஷேக் எடுக்கணும் வெயிட் லாஸ்க்கு அப்படின்னு. கம்பல்சரி மார்னிங் மட்டும் ஷேக் எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வெயிட் மேனேஜ்மெண்ட் ஆகும். நீங்கள் மார்னிங் நைட்டு ஷேக் எடுத்துகிட்டு மதியானம் ஹெல்த்தி மீல்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ் சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு தெரியறதில்ல, மார்னிங் மட்டும் ஷேக் எடுத்தால் போதும், நம்ம ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மைண்ட் செட்டில் ஹெர்பலைஃப் எடுக்கிறீங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா மார்னிங் நைட் ஹெர்பலைஃப் ஷேக் எடுக்கணும். அதுவும் மார்னிங் ப்ரோட்டீன் ஆட் பண்ணிக்கலாம், நைட்டில் ப்ரோட்டீன் ஆட் பண்ணக்கூடாது. ப்ரோட்டீனுக்கு பதிலாக நைட்டை எண்ணெய் ஆட் பண்ணி குடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு ஜஸ்ட் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்றது தெரியல. கம்பல்சரி நீங்கள் ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு பர்சனலாக கால் பண்ணுங்கள். வெயிட் லாஸ்க்கு இந்தந்த ப்ராடக்ட்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா இந்த ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணி உங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு வேளை ஷேக் எடுக்கணுமா இல்லை 2 வேளை ஷேக் எடுக்கணுமா அப்படின்னு. கம்பல்சரி நீங்கள் 2 வேளை ஷேக் எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்கள் வெயிட் லாஸ் கோலை அச்சீவ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.